தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க 5 இடங்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டன. இதில் திருச்சியிலிருந்து தஞ்சை செல்லும் வழியில் தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கும் செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று திருச்சி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ரோடு, ரயில், ஆகாயம், ஒரு சைக்கிளில் வந்தால் கூட பாமர மக்கள் அந்த பகுதிக்கு வர்றதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிங்கிப்பட்டியை சுற்று வட்டாரம் முழுசுமே ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதார குறியீடு எண்கள் குறைவாக உள்ள பகுதியாக இருக்குது. ஒரு இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி இது மாதிரி உள்ள பகுதியாக இருக்குது. அதனால் இந்த சுகாதார இண்டெக்ஸையும் அதிகப்படுத்துறதற்கு செங்கிப்பட்டி போன்ற இடத்துல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைகிறது எல்லாத்துக்கும் சிறந்ததாக இருக்கும். மேலும் செங்கிப்பட்டியை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சுற்றுலா தலங்கள் அதிகமாக இருப்பதால் வெளிநாட்டு பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் தொடங்குவதில் தாமதம் ஏன் என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள் மக்கள். மத்திய அரசு பரிந்துரைத்த அந்த குழு 5 இடங்களையும் ஆய்வு பண்ணி அவர்கள் அது சார்ந்த இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாமே மத்திய அரசாங்கத்திடம் கொடுத்தாங்க. தமிழக அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பிரதமரை சந்தித்த பொழுது தஞ்சை பகுதியான செங்கிப்பட்டியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படணுன்ற தமிழக அரசு சார்பாக ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்கப்பட்டதாக தகவல் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆய்வு பணிகள் எல்லாம் மேற்கொண்டு இடம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு இன்னும் அந்த எய்ம்ஸ் பணிகள் தொடங்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது தெரியல. எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கிப்பட்டியில் அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்புரை செய்கின்றனர். இதை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவும் சோஷியல் மீடியா மூலியமாகவும் நாங்கள் இதை ஆர்கனைசேஷன்ஸை ஒன்று திரட்டியிருக்கோம். ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்த டெல்டாவை வச்சு இந்த எம்பிஸ் இருக்காங்க, எம்எல்ஏஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இவங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரப்போசல்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலும் பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இவங்க எல்லாரையுமே நாங்கள் இங்கே ஒருங்கிணைச்சிருக்கோம். மற்ற பகுதிகளை விட எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க செங்கிப்பட்டி சரியான தேர்வு என்பது இவர்களின் கருத்து. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அதிகம் வாழும் இடங்களும் செங்கிப்பட்டியை சுற்றே பெரும்பாலும் அமைந்துள்ளன. இதனால் மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கிப்பட்டியில் அமைந்தால் ஏழை எளிய மக்கள் கூட எளிதில் பயன்பெறுவார்கள் என்பதே பொதுமக்கள் அனைவரது கருத்தாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசன் மற்றும் சசிகுமாருடன் அக்ஷயா.